இப்ப இந்திய தண்டனை சட்டம்ன்றத BNS பேர் மாத்தி வாயில நுழையாத ஒரு பேர்ல இருக்குது. அதில் இருக்கின்ற பல பிரிவுகளின் கீழ் வருகின்ற பொழுது இது ரெண்டுக்கும் இதற்கு இணையானது அது, இதற்கு இணையானது அதுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் அவங்க சரியா பண்ணல. அந்த சிங்க்ரனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற கோளாறின் காரணமாக பதிவேற்றம் செய்யப்படுகின்ற பொழுது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அது வெளியே வருகின்ற சூழல் ஒன்று அசாதாரணமாக ஏற்பட்டுவிட்டது. இதை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் நாங்கள் ஒரு நகல் கொடுத்தோம். பத்திரிகையாளர்கள் சிலர் இதை பார்த்திருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற NIC என்ற நிறுவனம் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது இது தொழில்நுட்ப கோளாறு, ஆகவே அவருடைய பெயர் வெளியே வர வேண்டும் என்பதோ தனிப்பட்ட தகவல்கள் வெளியே தெரிய வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கமல்ல என்பது முறைப்படி நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இது மாநில அரசு தான் யாரையாவது காப்பாற்றுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை இன்னைக்கு மறுநாளே தானாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணினுடைய பெயரும் அடையாளமும் வெளியே வந்த காரணத்தால் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டுச்சு. 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு தமிழ்நாடு அமைத்த விசாரணைக்கிலிருந்து மாற்றி ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கணும்னு சொல்ற அளவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. அப்ப காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இதில் மெத்தனமாக இருக்கிறது, காவல்துறை இதில் சரியாக செயல்படவில்லை என்று உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து எடுத்துக்கொண்ட அந்த வழக்கில் சென்னை மாநகர ஆணையரை இடைநீக்கம் செய்யணும்னு ஒரு உத்தரவு போட்டுச்சு. அந்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விக்டிம் ஐடென்டிஃபிகேஷன் என்பது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக வெளியே வந்த ஒரு தவறு. அது NIC கண்ட்ரோல் இருக்கு, மத்திய அரசு. ஆனா மாநில அரசு 25 லட்சம் ரூபாய் நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு போட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை தனிப்பட்ட முறை.